அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேக் ஆன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல்ல நம்ம வந்து கடந்த ஒரு 3 வீடியோஸ் போட்டிருந்தோம், ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். நல்ல ஒரு ஆதரவு கிடைச்சிச்சு. அதை தொடர்ந்து இப்போ நம்ம 5ஆவதா போடக்கூடிய கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இளையராஜா. இந்த பேரை கேட்டாலே இசைனா இளையராஜா, இசைஞானி இளையராஜா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு கூட இப்போ படமாக ஆக்க போறாங்க. அருண் மாதேஸ்வர் அவருடைய இயக்கத்தில் நடிகர், அதாவது நடிப்பின் அசுரன் தனுஷ் அவர்களுடைய நடிப்பில் கூடிய விரைவில் வெளியாக போகிற படம், கூடிய விரைவில் தயாராகி கூடிய விரைவில் வந்து வெளியாக போகிற படம் தான் இளையராஜா அப்படின்ட்டு. இசைஞானி இளையராஜா அப்படின்னு அவர் வந்து ஒரு இசை துறைக்குன்னே தனக்குன்னு ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிற ஒரு இசை மேதை. ஓகேங்களா? அந்த இசை மேதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படைப்பாளியாக தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற விதமாக ஒரு சில விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காரு. ஆனா அது வந்து பல விதங்கள்ல ஏற்புடையதாகவும் இருக்க மாட்டேங்குது, ஆனால் மறுக்காமலும் இருக்க முடியல. என்ன விஷயத்தை பத்தி தான் நீ இப்ப பேசுற அப்படின்னா, காப்புரிமை ராயல்டி. ஓகேங்களா? காப்பிரைட்ஸ் ராயல்டி நோட்டீஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல நிறைய நோட்டீஸ் வந்து அவர் வந்து அவருடைய தரப்புலேருந்து பல முன்னணி நட்சத்திரங்கள் அல்லது வளர்ந்து வர்ற நட்சத்திரங்களுடைய திரைப்படங்களுடைய இதுக்கு நோட்டீஸ், அவங்க தயாரிப்பு நிறுவனத்துக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புறாரு. ஓகேங்களா? இது வந்து இப்போ மட்டும் இல்லை, கடந்த 2018ஆம் ஆண்டுல இருந்து 96 அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய திரைப்பட பாடல்களை பயன்படுத்தி அந்த படத்தை வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை வந்து அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அப்போ எனக்கு அவங்க வந்து எந்த ராயல்ட்டி இதுவும் கொடுக்காம, அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க என்னோட பாடல்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அப்பையிலேருந்தே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஆஸ்தானமான நண்பர் எஸ்பிபி அவர்கள், அதாவது பாடும் நிலா, ஒரு பேன் வேர்ல்டு லெஜண்ட், பேன் இந்தியனுக்கு தாண்டி ஒரு பேன் வேர்ல்டு லெஜண்ட், வேர்ல்டு சிங்கர். ஓகேங்களா? வேர்ல்டு லெவலில் கிட்டத்தட்ட 40,000த்துக்கும் மேலே பாடல்கள் பாடியிருக்காரு. அவருடைய பாடல்களை நீங்கள் இன்னைக்குலேருந்து ஆரம்பித்தா கூட நான் ஒரு 2 ஜென்மம் ஆகும் அவரோட பாட்டை கேட்டு முடிக்கிறதுக்கு. முழுசாக நீங்கள் அவருடைய பாடல்களை கேட்டு முடிக்கிறதுக்கு இந்த ஒரு ஜென்மம் பத்தாது. ஓகேங்களா? அந்த மாதிரி கணக்கு வச்சா கூட எஸ்பிபி அவர்கள் அப்படி ஒரு ரெக்கார்டை படைச்சவர். அவர் வந்து இளையராஜா அவர்களோட ரொம்ப நெருக்கமான நண்பர். அவர் வந்து ஒரு ஸ்டேஜ் ஷோ வந்து இது பண்ணும் பொழுது இந்த மாதிரி இளையராஜா அவர்கள் தரப்புலேருந்து ஒரு நோட்டீஸ் வருது, அவர் இசையமைச்ச பாடல்களை நீங்கள் பாடக்கூடாது கான்செர்ட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வந்தது. அவர் நினச்சிருந்தா இது இல்லைன்னா எனக்கு தான் மற்ற எத்தனையோ கம்போசர்ஸ்க்கு நான் பாடி கொடுத்துருக்கேன், அந்த பாடல்களை நான் என்னென்னு இப்போ சூஸ் பண்ணி பாடிடலாம். ஆனால் ஆஸ்தானமான நண்பனாக இருந்து அவர் இந்த மாதிரி பண்ண விஷயம் வந்து எஸ்பிபி அவர்கள் ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதங்கம் தாண்டி அவரோட இது வந்து ஃபேன்ஸ் ரொம்ப அதை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? நம்ம எல்லாருமே அது பெருசாக எடுத்துக்கிட்டோம். அவர் வந்து அதை கேஷுவலாக விட்டுட்டார். என்ன இதெல்லாம் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் அந்த ராயல்ட்டி விஷயத்தை பற்றி இது பண்ணால் அதுதான் வந்து பூதாகரமாக வெடிச்ச டைம். எப்போனா 2018 காலகட்டத்தில், 17-18 காலகட்டத்தில் அது பூதாகரமாக வெடிச்சது. அதுக்கப்புறம் 96ல பயன்படுத்தின அந்த கோவிந்த் வசந்தாங்கிறவர் அறிமுக இசையமைப்பாளராக இருந்தார் நினைக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி அவர் என்ன படம் பண்ணாருன்னு தெரியல. ஆனால் அந்த கோவிந்த் வசந்தாங்கிறவர் வந்து 96க்கு அப்புறம் தான் பயங்கரமாக ஃபேம் ஆனார். ஓகேங்களா? அந்த இசையமைப்பாளர் தரப்புலேருந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த இசையமைப்பாளர் இந்த மாதிரி உங்கள் பாடலை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அது சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லி ஒப்பிடுதலுக்கு சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லி அந்த இசையமைப்பாளரை வந்து பயங்கரமாக தாக்குன விதம் வந்து இளையராஜா அவர்களுடைய அந்த ரெஸ்பெக்ட் வந்து மொத்தமாக காலி பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுமாரி மேடை நிகழ்ச்சிகளில் வந்து நிறைய அவதூறான வார்த்தைகள், சில விஷயங்கள் ரொம்ப கோவப்பட்டு அந்த இடத்துல வந்து பேசுகிற விதங்கள், அதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற ரசிகர்களுக்கு பிடிக்காது. ஆனால் அவருடைய படைப்பு, அவருடைய இசை வந்து மயங்காத ஆள் அப்படின்னு யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் இசை அமைச்சப்போ கூட அந்த பாட்டு வந்து இதாக இருக்காது. அதை ஃபேன்ஸ் எடுத்து பாடும் பொழுது, அதை யாராவது ஒருத்தங்க ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்கும் பொழுது தான் அவரோட இசையோட மகத்துவம் என்னங்கிறதே நமக்கு புரியும். ஓகேங்களா? அதுதான் வந்து இளையராஜாவுடைய ஒரு ப்ளஸ். அவராக இசையமைச்சு அந்த பாடல் வந்து இப்போ ஒரு ரேடியோலையோ இதுலேயே கேட்கும் பொழுது கூட அந்த இம்பேக்ட் தெரியாது. அதை உள்வாங்கி இன்னொருத்த இம்பேக்ட் பண்ணதை ஒப்பிக்கிறான்ல, அதை வந்து தன்னுடைய ஆஸ்தானமான முறையில் வந்து அதை வெளிப்படுத்தும் பொழுது தான் அந்த இடத்துல தான் நம்மளோட இசை வந்து கிரெடிட் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத அவர் வந்து ஏதோ ஒரு டைமில் ரிலீஸ் பண்ணியிருப்பார் போல. அதுலேருந்தே ராயல்ட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டார். இதுதான் வந்து நடந்திருக்கும். இதுதான் அனுமானத்தில் சொல்றதில்ல, இதுதான் நடந்திருக்குங்கிறத ஆணித்தனமாக சொல்கிறேன். அவர் இசையமைச்சப்ப அந்த பாடல் வந்து பெருசாக வரவேற்கப்பட்டிருக்கோம். ஆனால் அதுக்கான முறையான அங்கீகாரம், தேசிய விருது இல்லை ஆஸ்கார் விருது, அந்த மாதிரி கிராமி அவார்ட்ஸு, இந்த மாதிரி ஆனால் சில அவார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எந்த அங்கீகாரமும் இருக்கல. ஆனால் இசை மேதை, இசை அமைப்பாளர், அதுக்குன்னு சில ஸ்டேட் அவார்டு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. நேஷனல் அவார்டு ஏதோ ஒரு சிலதுக்கு வாங்கின மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு என்னன்னு தெரியல. ஆமாம், நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து நம்மளோட இசை வந்து இன்னொருத்தங்களால் எடுக்கப்படுது அப்படின்னா அதுக்கு காப்புரிமை கேட்குறாரு, காப்பிரைட் கிளைம் பண்ணுறாரு, ராயல்ட்டி கேட்குறாரு. சில இடங்கள்ல அவர் அனுமதியே இல்லாமல் அந்த பாடல்களை வந்து பயன்படுத்தி அந்த ஃபேமை அவங்க சம்பாரிச்சிட்டு இருக்கிறத வந்து அவர் வந்து எடுத்து
அது அப்படி அப்படி பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே ரொம்ப ஒரு ஆதங்கம். ஓகேங்களா, இப்போ நம்ம ஒரு பாடல் வந்து போட்டால் கூட நம்ம கேட்கறதுக்கு இது பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய இசையமைப்பாளர்கள் பழைய பாடல்களை எடுத்து அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுறது, ரீமாஸ்டர் பண்ணுறது அப்படின்லாம் சில விஷயங்கள் செய்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நான் என்னுடைய பாடலை வந்து என் அனுமதி இல்லாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ட்ராபேக் அப்படிங்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல இதுக்கு கிரெடிட்ஸ் பயங்கரமாக கொடுப்பாரு. ஓகேங்களா, கிரெடிட்ஸ் கொடுக்குறதுல நம்ம ஏஆர் ரஹ்மான் அடிச்சுக்க யாருமே கிடையாது. ஆனால் இளையராஜா அவர்கள் வந்து அந்த அளவுக்கு கிரெடிட்ஸ்லாம் கொடுக்க மாட்டார். எல்லா கிரெடிட்ஸும் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி, நான் தான் இதை உருவாக்கினேன் அப்படிங்கிறத மாதிரி அவர் வந்து மென்ஷன் பண்ணுவார். ஓகேங்களா, ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த மாதிரி கூலி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் அந்த டைட்டில் டீசரில் வந்து அந்த டிஐஎஸ்கோ அப்படின்னு அந்த டியூன் வந்து வாவா பக்கம் வா பாடலுடைய தழுவல், அது அந்த பாடலில் அதுக்கே ஒரு வெர்ஷன் இருக்குது. அது எஸ்பிபி அவர்கள் பாடின வெர்ஷனோட அந்த இது ரீக்ரியேட் பண்ணி அந்த இதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை அனுமதி பெறாமல் செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இது வரைக்கும் அனிருத் அவர்கள் வந்து ரஜினி அவர்களுடைய பேட்ட படமாக இருக்கட்டும், தர்பார் படமாக இருக்கணும், அதில் அண்ணாமலை தீம் மியூசிக் வந்து தேவா அவர்களோட அனுமதியோடு பெற்று தான் இது வரைக்கும் செஞ்சிருக்காரு. அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனிருத் அவர்கள் வந்து விக்ரம் திரைப்படத்தில் யூஸ் பண்ண அந்த விக்ரம் டைட்டில் சாங்கில் யூஸ் பண்ண அந்த விக்ரம் அப்படிங்கிறது கூட இளையராஜா அவர்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்க வச்சிருப்பாரு. ஸோ இது சோனி மியூசிக் சவுத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த விக்ரம் டைட்டில் ட்ராக்ல அனிருத் கம்போஸ் பண்ணியிருந்தாலும் ஒரிஜினலி கம்போஸ்டு பை மாஸ்டோ இளையராஜா அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கும். லியோ திரைப்படத்துடைய அந்த லோக்கிவர்ஸ் 2.0 கூட அந்த விஷயம் வந்து இதாயிருக்கும். ஓகேங்களா, ஒரிஜினலி கம்போஸ்டு பை மாஸ்டோ இளையராஜா. அண்ட் வந்து அந்த கைதியோட தீம் இருக்குது தெரியுமா, அந்த தீம் கூட ஒரிஜினலி கம்போஸ்டு பை சாம் சிஎஸ் அப்படின்னு சோனி மியூசிக் லேபிள்லேயே அதை மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாரு. ஓகேங்களா, அந்த இடத்துல அவங்க மிஸ்டேக் பண்ணல. எந்த இடத்துலனா இந்த கூலி படத்தில் அந்த வீடியோ வந்து சன் டிவியோட நெட்வொர்க்கில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சன் டிவியோட அஃபிஷியல் யூடியூப் சேனலில் வந்து அந்த டீசர் ரிலீஸ் பண்ணும்பொழுது அந்த இடத்துல இளையராஜா அப்படிங்கிற அந்த பேரை மென்ஷன் பண்ணாங்க. ஒரிஜினலி கம்போஸ்டு பை மாஸ்டோ இளையராஜா அப்படிங்கிற கிரெடிட்ஸ் கொடுக்காத ஒரு காரணத்தினால அவர் இளையராஜா அவர்கள் அந்த திரைப்படத்தில் தன்னுடைய நண்பர் தான் ரஜினிகாந்த்ங்கிறவர் தன்னுடைய நண்பர் நடிச்சிருந்தா இதெல்லாம் ஒரு பெரிய மனசு படாமல் அப்படியே சாதாரணமாக அப்படியே பட்டும் படாமல் விட்டுருக்கலாம். ஆனால் அதை வந்து அந்த இடத்துல அவர் வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட நோட்டீஸ் அனுப்புனார். அண்ட் வந்து இன்னொன்று என்னென்னா நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கணும். அது வந்து அந்த தரப்புலேருந்து வாங்கலை. எந்த படத்துக்கு இப்போ வாங்கலை அப்படின்னா மஞ்சுமெல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த கண்மணி அன்போடுங்கிற பாடல் வந்து அந்த பாடலும் அந்த படத்தில் வந்து இடம்பெற வச்சு அந்த பாடல் வந்து அந்த படத்தில் ஃபீச்சர் பண்ணி ப்ளஸ் அந்த பாடலுமே ஒரு ரோல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அந்த பாடலுக்கு ஒரு ரோல் இருக்குங்கிற மாதிரி ஒரு லவ் சாங் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆந்தமாக மாற்றினது வந்து மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தில் தான். அதுக்கும் வந்து கிரெடிட்ஸ் கரெக்டாக கொடுக்கலையோ, ஒரு ப்ராப்பர் கிரெடிட்ஸ் தேங்க்ஸ் கார்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மாஸ்டோ இசைஞானி இளையராஜா, கமல்ஹாசன் சார், அதுக்கப்புறம் அந்த குணா படத்தை இயக்குன சந்தான வருது, அதுக்கப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருக்கிறவங்க எல்லாம் எல்லாத்தையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இளையராஜா அவர்களுக்கு எந்த கிரெடிட்ஸும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு கான்டெம்பரரியான ஒரு விஷயத்தை வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அதுக்கு வந்து இளையராஜா அவர்கள் வந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் வலைத்தளங்களில் வந்துட்டு இருக்கு. இதை தரப்பாக மஞ்சுமெல் பாய்ஸோட தரப்பில் என்னவான ஒரு அனுமானத்தில் வந்து அந்த பாடலை பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா ஆர்கேஎஃப்ஐ தான் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் சந்தான பாரதி அவர்கள்ட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நாங்கள் உங்கள் படத்துலேருந்து நாங்கள் இந்த பாடல் பயன்படுத்த போகிறோம், இதுக்கு உங்கள் சைட்லேருந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லாமல் நீங்கள் எந்தெந்த பாடலை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா தானே என் படைப்பு வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எந்த அப்ஜெக்ஷனும் சொல்லாமல் அவர் கொடுத்துருக்கலாம். ஆனால் இசை அப்படின்னு வர்றப்ப அந்த மியூசிக் டைரக்ஷன் அப்படின்னு வர்றப்ப மியூசிக் லேபிள்னு வர்றப்ப அந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா எக்கோ அப்படிங்கிற ஸ்டூடியோலேருந்து தான் அந்த கம்போஸ் பண்ணப்பட்டிருக்கு அந்த பாடல். எக்கோ அப்படிங்கிற ஸ்டூடியோ யாரோடதுன்னா இசைஞானி இளையராஜா அவர்களோடது. ஆனால் அதுக்கு எந்த ஒரு ப்ராப்பரான ஒரு ரிசோர்ஸ் கூட கிரெடிட்ஸ் வந்து எந்த ஒரு நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கூட வாங்காமல் இவங்க வந்து இந்த படத்தில் இந்த பாடலை இடம்பெற வச்சு கிட்டத்தட்ட 200 கோடி வசூல்கிட்ட அடைஞ்சு அது ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் போய் வந்து இளையராஜா அவர்கள் அவங்களுக்கு ராயல்ட்டி கேட்கறதுக்கான நெசசிட்டி என்ன இல்லை, அவர் வந்து ராயல்ட்டி ஆல்ரெடி கேட்டிருந்து அந்த டைமில் ராயல்ட்டி நோட்டீஸ் அவங்க அந்த டைமில் அனுப்பியிருந்து அதுக்கு இப்போ தான் வந்து மறுசீர் அமைப்பாக எதோ சொல்லுவாங்களே, அது இப்போ தான் அந்த கேஸை எடுத்து பார்க்குறாங்களா, ராயல்ட்டி இஷ்யூ பற்றி இப்போ தான் பார்க்குறாங்களா, இதுக்கான என்ன நெசசிட்டி அப்படிங்கிறது ஸ்டில் இஸ் அ மிஸ்ட்ரி. பட் ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்புக்கு காப்புரிமை இது கிளைம் பண்ணுறதுங்கிறது வந்து சட்டப்படி தப்பு இல்லை. ஆனால் அது ஏன் இவ்வளோ தாமதமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் குழப்பமும் எனக்கு இருக்குது. இதை பற்றி இன்னும் நல்ல டீட்டெயிலாக வந்து யார் சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் லைட் அப்படிங்கிற யூடியூப் சேனலில்
இந்த காப்புரிமை பற்றியும் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய அந்த ராயல்ட்டி கேட்குறாருல அதை பற்றின சில நிகழ்வுகளை அதுக்கான புரிதல் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் வீடியோவாக தமிழ் லைட்டில் இருக்கிற பிளாக் செட்டை அவர் வந்து பேசியிருக்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணும். அதே சமயத்தில் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. என்னுடைய சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து என்னுடைய அபவுட்டில் இருக்கும். பேக் ஆன் அஃபீஷியல் அப்படிங்கிற ஹேண்டிலில் நம்ம வந்து இனிமேல் இந்த இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போஸ்ட் பண்ணுறோம். எல்லாருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அடுத்த ஒரு நல்ல ஒரு காணொலியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, இது இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, நானே காப்பி கேட்டு விஷயத்தை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக பேசியிருக்கேன். இப்போ வந்து பேசணும்ல, ஓகே, காப்பி கேட்டை பற்றி நம்ம பேசுகிறோம். என்ன இருந்தாலும் அந்த சரிகமப்பா சானிதப்பாமா அதெல்லாம் வரதான் செய்யும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து இயல்பு தான் அப்படின்ட்டு. ஆனால் இந்த இடத்துல என்ன இளையராஜா அவர்கள் வந்து நியாயமாக கிளைம் பண்ணுறாரு அப்படின்னா, என்னுடைய மியூசிக் என்னுடைய இதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி காப்பிரைட் கிளைம் பண்ணுறீங்க, அதுவும் வந்து என்னோட இதை நீங்கள் அனுமதி இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுமல் பாய்ஸ்க்கு நோட்டீஸ் விட்டாங்களே. இமீடியட்டாக அங்கேருந்து கேரளா சைட்லேருந்து ஒரு பயங்கரமான ரிப்ளை. என்னென்னா, கச்சேரிகளில் பண்ணுவாங்க ஓகேங்களா, செண்டை மேளத்தை வச்சு வாசிப்பாங்க, அந்த இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல. ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் ஏதோ ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷனில் மாங்குயிலே பூங்குயிலே பாட்டு போட்டு அவங்களுடைய ரிப்ளையை வந்து பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அண்ட் நம்ம வந்து ப்ரீவியஸ் சேனலில் வந்து ஒரு கண்டென்ட் வந்து போட்டிருந்தோம், பிட்டர் ட்ரூத் அபவுட் டார்க் கிரியேட்டர் அப்படின்ட்டு. அந்த கண்டென்ட் நாளைக்கு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து பாருங்கள். பார்க்கும்பொழுது நான் ஒரு கிரியேட்டராக அந்த இடத்துல என்னுடைய ஆரங்கத்தை வந்து அந்த இடத்துல நான் தெளிவுபடுத்தியிருப்பேன். அது வந்து அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி எதனால் வந்து இந்த விஷயத்தை ரொம்ப ஒரு இதாக சொல்கிறாங்கன்னா, ஒரு படைப்பாளி இசைக்கு மட்டும் கிடையாதுங்க. ஒரு புத்தகம், கதை, நாடகம், இது செய்தி எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து எல்லா விஷயத்துக்குமே காப்புரிமை அப்படிங்கிறது வந்து பொருத்தமான ஒரு விஷயம். ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்பை தன்னுடைய அனுமதி இல்லாமல் இன்னொருத்தவங்க பயன்படுத்தும் பொழுது அந்த இடத்துல அவங்க வந்து அதை வந்து கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து தப்பு இல்லை ஓகேங்களா.